கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவும் கார்த்தியும் தான் இந்த போட்டியில் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணவும் ரெண்டு பேத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தீபா வந்துட்டு கார்த்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, இது வந்துட்டு அபிராமிக்கு ஐஸ்வர்யாவுக்கு எரிச்சலாக வருது. போட்டியெல்லாம் முடிச்சதுமே இந்த சைடு வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா கலக்கிட்டப்போ அது எப்படி தீபா கூடவே இருந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்க, ஆனால் நேரம் பார்த்து வந்துட்டு நல்லா செஞ்சு விட்டுற தீபா நீ அப்படின்னு சொல்ல, போங்கக்கா நான் வந்துட்டு நார்மலாக தானே பேசினேன் அப்படின்றாங்க. நாங்களும் தான் பேசணும், ஆனால் உன்ன மாதிரி உன் புருஷனை புகழ்ந்து பேசுகிறது எங்களுக்கு வரல, எங்கள் மனசில் இருக்கிறத பேசிட்டு போயிட்டோம். பாட்டி பார்த்தல நீ தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது கிரெடிட் யாருக்கு கிடச்சிச்சு? உங்களுக்கு தானே. முதல் போட்டியில் கார்த்திக் ஜெயிச்சாரு, ரெண்டாவது போட்டியில் நீ ஜெயிச்ச, என்னமோ சொல்லி வச்சு ஜெயிக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லைக்கா, நான் வந்துட்டு சும்மா தான் பேசினேன், கடைசியில் பாட்டி நான் தான் வின் பண்ணேன்னு சொல்லி சொன்னதை என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படியோ தீபா நீ ரொம்ப நல்லா பண்ண, ஆனால் அந்த ஐஸ்வர்யாவையும் அத்தை மூஞ்சி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்ல, அக்கா விடுங்கக்கா, எதுக்கு நானே வந்துட்டு அத்தை என்னதான் சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. இப்படிலாம் பயப்படாத தீபா, நம்ம பயந்து போகிறதுனால தான் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உன் மனசு யாருக்கு வராது தீபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே கட் பண்ணி கார்த்திகை காமிச்சிட்டு இருக்காங்க. எதோ யோசனையில் இருக்க, என்ன சார் அடுத்து பல்லவியை பாட வைக்கிறத பற்றி நீங்கள் எதுவுமே டிசைட் பண்ணவே இல்லை, பேசுனீங்களா என்ன எதுன்னு கேட்குறாங்க. இல்லைங்க இனிமே தான் பேசணும் அப்படின்றாங்க. சும்மா கேட்டு பாருங்கள் சார், அதெல்லாம் பல்லவி உங்களுக்காக கண்டிப்பாக பாடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, பேசலாம் அப்படின்றாங்க கார்த்தி. என்ன சார் சிதம்பரம் வந்துட்டு எப்படியாவது பல்லவியை மீட் பண்ணி பாட வச்சிருவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டாரே, அதை பற்றி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் என்றைக்குமே பல்லவியை வந்துட்டு கம்பல் பண்ண மாட்டேன், ஒரு விஷயத்தை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே கம்பல் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, பல்லவியோட விருப்பம் அது, அப்படி சப்போஸ் சிதம்பரம் சாருக்கு பாடி கொடுக்கறது தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி சொன்னாங்கன்னா அதையும் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன், அதுக்கெல்லாம் நான் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி பல்லவி கால் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. நம்ம தீபா தானே பல்லவி ஃபோனை அட்டன் பண்ணி அந்த சைட்லேருந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, நீங்கள் மறுபடியும் என்னோட கம்பெனிக்கு பாடி கொடுக்க வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் கண்டிப்பாக நான் வரேன் சார், என்னோட குரலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி பண்ணவர் நீங்கள், உங்களுக்கு நான் பாடி கொடுக்காம இருப்பேனா, கண்டிப்பாக பாடி கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு ஒரு பெரிய மியூசிக் கம்பெனிக்காரங்க கார்த்திகிட்ட வந்துட்டு சைன் வாங்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும், அந்த வாய்ஸ் வச்சு பாட வைக்கணும் அப்படின்னு சொல்ல, தீபாவும் அந்த இடத்துல இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்துட்டு சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்த சீனில் நம்ம சிதம்பரம் வந்துட்டு பல்லவி கால் பண்ணுறாங்க. என்னங்க தீபா மேடம், ஏதோ உங்கள் ரெசார்ட்டுக்கே வந்து யாரோ ஒரு பெரிய கம்பெனிக்காரங்க உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு போனாங்களாமே அப்படின்னு சொல்ல, தீபா இங்கே நடக்கிறதெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி முறைச்சி நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா இப்படி சொல்லிட்ட புசுக்குன்னு, உன் புருஷன் தானே என்கிட்ட சவால் விட்டுருக்கா, என்னமோ இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே என்னை அனுப்புகிற மாதிரி, இங்கே பாரு அதெல்லாம் அவனால் முடியாது, சரி அதை விடு, நீ நாளைக்கு கண்டிப்பாக பாடுவம்மா, அது உறுதி தான், அந்த ரெசார்ட்லேயே வச்சு நான் உன்னை பாட வைப்பேன், ஆனால் நீ அவனுக்கு பாட மாட்டேன் எனக்கு பாடி கொடுப்ப, அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, நான் தான் சொல்லிட்டேன் உசுரே போனாலும் நான் பாடி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு தேவையில்லாம இப்படியே வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, என்னாலலாம் உங்களுக்கு பாடி கொடுக்கவே முடியாது அப்படின்றாங்க. அதை நீ இப்போ சொல்லுவாம்மா, உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே, சொல்ல மறந்துட்டேன், உனக்கு சின்னதாக இல்லைம்மா பெருசாகவே ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன், அதை மட்டும் போய் பார்த்துறே அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ரொம்ப வந்துட்டு ஆச்சரியப்படாதம்மா, அதை பார்த்துட்டு நீ என்ன ஆக போகிறேன்னு மட்டும் பாரு, அதுக்கடுத்து சார் நானே உங்களுக்கு பாடுறேன் அப்படின்னு சொல்ல, வாண்டடாக நீ என்கிட்ட வரத்தா போகிற அப்படின்றாங்க. தீபா வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஐயோ இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியவே இல்லையே, இவர் ஏதாவது ஏட்டிக்கு பூட்டிக்கு பண்ணுவார், இப்போ வந்துட்டு கார்த்திக் சார்கிட்ட சொல்லலாமா வேணாமா, என்ன சொல்லி நம்ம சமாளிக்க போகிறோன்னு தெரியலை, எந்த பிரச்சனையும் யாருக்கு வச்சுருக்காரோ அப்படின்னு இந்த மாதிரி தீபா முழிச்சுக்கிட்டு இருக்க, சிதம்பரம் அந்த சைடு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.